அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபுவான். நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட விடயம் மிச்ச நாளைக்கு பிறகு வயம்பர் நியூஸ் அக்மல் ஃபலீம் யூடியூப் சேனலினூடாக இன்றைய தினம் நான் செய்தி அறிக்கையை கொண்டு வந்துள்ளேன். ஆகவே முதலாவதாக தேசிய செய்தி பக்கம் போனமையானால், கடந்த 4 நாட்களாக கொழும்பை அண்டிய பிரதேசத்தில் அகழ்வாராய்ச்சி இடம்பெற்றது. அரசாங்கத்தின் அங்கீகாரத்துடன் கோர்ட் ஆர்டரின் ஊடாக இடம்பெற்றது. அந்த அகழ்வாராய்ச்சியில் புதையல் இருப்பதாக தோண்டப்பட்டது. ஆனால் அந்த பணியில் ரிசல்ட்டாக எந்த ஒரு பயனும் அதில் இடம்பெறவில்லை. கருங்கல் போன்ற சில கற்களே காணப்பட்டதாக அறிய கிடைத்திருந்தது. அந்த செய்தி அடுத்ததாக இலங்கையில் பரவலான மழை சார்ந்த காலநிலை காணப்படுவதாக அறிய கிடைத்திருக்கின்றது. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கட்டின் காரணமாக மட்டக்களப்பை அண்டிய பகுதிகளில் சூறாவளி போன்ற பதற்ற நிலை ஏற்பட இருப்பதாக மக்கள் மத்தியில் பதற்ற நிலை காணப்படுகிறது. அந்த எதுவித பதட்டமும் பட தேவையில்லை என்று வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது. அந்த செய்தியும் அடுத்ததாக, உங்களது அன்றாட தேவைகளுக்கு நீங்கள் வெளியே செல்லும் போது இந்த காலகட்டத்தில், அதாவது சீரற்ற காரணமாக உங்களது பயணங்களை கட்டுப்பாட்டுடன் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். இந்த மண் சரிவு ஏற்படும் சில மாவட்டங்கள் 6 மாவட்டங்கள் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே அந்த 6 மாவட்டங்களுக்கும் மேலும் அந்த அபாயத்தை நீடித்துள்ளதாக அறிய கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக, வெளிநாட்டு செய்தி பக்கம் போனமையானால், இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான பலஸ்தீனுக்கு இடையிலான அந்த தாக்குதல்கள் இடம்பெற்று கொண்டு வருகிறது. இன்றைய காலை தினமும் ஹிஸ்புல்லா படை இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதில் பல வாகனங்களுக்கு சேதங்கள் இடம்பெற்றுள்ளது. 12 பேருக்கு அதில் காயம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தி அடுத்ததாக விளையாட்டுச் செய்தியின் பக்கம் போனமையானால், விளையாட்டுச் செய்தியில் இன்று உலக அளவில் பேசுபொருளாக மாறிய IPL 2025க்கான IPL ஆக்ஷன் நடைபெற்றது. நேற்றைய தினமும் இன்றைய தினமும் அந்த IPL ஆக்ஷனில் நிறைய பேர், அதிகளவான இந்திய பிளேயர்மார்களே வாங்கப்பட்டனர். அதிலும் வெளிநாட்டு வீரர்கள் அடிப்படையில் இலங்கை சார்பாக 29 பேர் மெம்பர்ஷிப்பாக தமது அப்ளிகேஷனை கொடுத்தார்கள். ஆனால் அதில் 7 பேர் மாத்திரமே கோடிக்கணக்கில் வாங்கப்பட்டுள்ளார்கள். அதில் முக்கியமாக மஹிஷ் தீக்ஷண மற்றும் வனிந்து ஹசரங்க மற்றும் மதீச பத்திரன போன்றோர் சென்னை அணிக்காக வாங்கப்பட்டுள்ளனர். ஆகவே அடுத்த செய்தியாக, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா அணிக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரமாக வெற்றியிட்டு தனது ஆஸ்திரேலிய மண்ணில் 295 ஓட்டங்களால் அபார வெற்றியிட்டு தனது இந்த வருட இறுதியில் நடைபெற இருக்கும் டெஸ்ட் உலகக்கிண்ண போட்டிக்கான தரவரிசை பட்டியல் 1ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம் இறுதிப் போட்டிக்கு யார் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று. ஆனால் மீதமான போட்டி நாளைய தினம் இலங்கை மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு இடையிலான போட்டி சவுத் ஆப்பிரிக்காவில் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது. 2 போட்டிகள் கொண்ட சுற்று போட்டி. 1வது போட்டி நாளைய தினம் ஆரம்பிக்கப்படவுள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை ஒரு பலம் பொருந்த அணியாக காணப்படுகின்றது.
இத்துடன் எமது செய்தி அறிக்கையை முடிவுக்கு கொண்டு வருகிறோம். எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நண்பர்கள், அயலவர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோருக்கும் எமது வீடியோவை ஷேர் செய்து, லைக் செய்து, குறை நிறைகளை கமெண்ட் செய்யுங்கள். தேங்க்யூ வெரி மச். இது போன்ற வீடியோக்களை எதிர்வரும் வீடியோக்களில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.